சேலத்தில் கோயிலை இடிக்க முயன்ற மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து மண்டல அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். சேலம் சீலநாயக்கன்பட்டி சிவசக்தி நகரில் 60 ஆண்டுகள் பழமையான மாரியம்மன் கோயில் தற்போது புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோயிலின் ஒரு பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்டதாக கூறிய மாநகராட்சி அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் அந்த பகுதியை இடித்து அகற்றினர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோயிலின் இடிக்கப்பட்ட பகுதியை மீண்டும் கட்டித்தர கோரி முழக்கங்களையும் எழுப்பினர். அதிகாரிகளின் சமாதான பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இந்த கட்சிங்கிற பேர்ல அதிகாரத்துல வச்சுக்கிட்டு கோயிலையே இடிச்சு இப்ப தரமட்டம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாப்படி வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தள்ளிட்டாப்படி. நாங்க 5 வருஷமா அதை பிச்சை ஒண்ணுதான் நாங்க எடுக்கல மடியேந்தி. அந்த அளவுக்கு ஊடு ஏறி ஜனங்க மக்கள் எல்லாமே ஆணு பொண்ணு அத்தனை பேரும் பாடுபட்டு கட்டின கோயில அவன் இடிச்சிட்டான். அவனுக்கு தக்கபடியாக நீங்க நடவடிக்கை எடுத்து அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். எங்க கோயிலை திருப்பியும் கட்டி கொடுக்கணும்.